நீ பேசுறீங்க? இந்த காலத்துல வர மருமகள்களை அடிமையா நடத்துறவங்க யாராவது இருக்காங்களா என்ன? இந்த காலத்து பொண்ணுங்க தான் அடிமையா நடத்தினா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? நம்ம சுபத்ரம்மா மாதிரி. யார் இல்லன்னு சொன்னது? அதெல்லாம் இருக்காங்க. அடிமையா நடத்துறதுன்னா எந்த நேரமும் அடிச்சு திட்டி கொடுமைப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல. மருமக கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு எப்பவும் மன நிம்மதி இல்லாம வச்சு நடத்துறதும் அடிமையா வச்சுக்கிறது தான். ஆதிராவுக்கு அப்படி ஒரு குடும்பம் அமையணும். எந்த நேரமும் அவன் நிம்மதி இல்லாம தவிக்கணும். இங்க வந்து சொல்ல முடியாம அங்கேயும் வாழ முடியாம பரிதவிக்கிறத நான் பாக்கணும். ஓ, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்கள மாதிரி ஒரு மாமியார் அமையணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஜோக்கு சொன்னா நீ, ஜோக்கு. சிரிப்பு வரல. அந்த ஆதிரா வாழ்க்கையில இனிமே சிரிப்பே வரக்கூடாது. ஆனா அண்ணி, ரொம்ப நல்ல மாப்பிள்ளைய தானே தரகர் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் உங்க கனவு எப்படி பழிக்கும்? ஏற்கனவே அவங்கள பத்தி விசாரிச்சுட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப கஞ்ச பிஸ்னாரியா. அவங்க அப்பா சின்ன விஷயத்த கூட பூத கண்ணாடி வச்சு பார்த்து பெருசு பண்ணி பேசுவாராம். தாம் புடிச்ச நாய்க்குட்டிக்கு 3 ரகம்னு சொல்ற ரகமா. அண்ணி, ஆனா அது முயல் தானே, நீங்க என்ன நாய்க்குட்டின்னு சொல்றீங்க? ஓ, சாரி சாரி, யூ கண்டினியூ. மாப்பிள்ளையோட அப்பா எப்ப என்ன முடிவெடுப்பாருன்னு யாராலையும் அவரை புரிஞ்சுக்க முடியாதான். அப்ப நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அண்ணி? எனக்கு புரியலையே. சரண்யா, நான் சொல்றத நம்பி இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா பொண்ணோட அப்பா பத்தி தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதில்லன்னு ஒரு கெட்ட பேர் உருவாகும். அதனால ஆதிராவுக்கு கல்யாணம் நடக்காது. அதுவும் நல்லதுதான். அதே சமயம் கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்க போய் ஆதிரா தினமும் கஷ்டப்படுவா. அதுவும் நல்லதுக்குதான். அண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே ஹோம் மினிஸ்டரா வர வேண்டியவங்க. அவ்வளவு அறிவு உங்களுக்கு. ஹலோ, நான் ராமநாதன் பேசுறேன். நீங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். ஓ, அப்ப பேர் சொல்ல மாட்டீங்க போல. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம். அதான் சொல்லலான்னு கால் பண்ணேன். சுத்தி வளைச்சு பேசாம என்ன விஷயம் நேரா சொல்லுங்க. சாரதாமா பேத்திய பொண்ணு பார்க்க போறோம்னு ரொம்ப பெருமையா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? அவ்வளவு பெரிய வீட்டு வாரிசு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது எங்களுக்கு பெருமையா தானே இருக்கும். அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன், கேளுங்க. இப்ப புரியுதா? நீங்க சொல்ற எதையுமே நான் நம்புற மாதிரி இல்ல. நான் போனை வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன நீ, அவங்க நம்பலையா? என்ன நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பல்பு வாங்கிட்டே இருக்கீங்க? அந்த பல்பெல்லாம் சேர்ந்துதான் உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ணி, உங்களால அந்த ஆதிராவை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால டென்ஷன் ஆகாம வேலையை பாருங்க. அந்த சுபத்ராவையும் ஆதிராவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன். என் வேலையே அதுதான். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. என்ன சாரதா,
நேரம் என்ன ஆகுது? இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? ஏங்க, எனக்கு தரகர்கிட்ட ஒரு தடவை பேசணுங்க. தரகர்கிட்டயா? இந்த நேரத்துலயா? இந்த நேரத்துல என்ன பேசணும்? ஏற்கனவே கோயில்ல மத்தவங்க பேசுனது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அத தரகர்கிட்ட பேசிடலாம். கோயில்ல நடந்தது இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் கராரா இருப்பாங்கன்னு தரகர் சொன்னாரு இல்லையா? அதனால இத முன்கூட்டியே நாம பேசிடலாம். அவங்களா நாளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற பிரச்சனைங்க வந்தா அது சரியா வராதுங்க. அதுக்கு இல்ல சாரதா, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி நாம எதுக்கு இதெல்லாம் பேசணும்? சரிதாங்க, ஆனா உண்மைய முதல்லயே சொல்லிடுறது நல்லது தானே? உண்மையை சொல்லணுமா சாரதா? ஆனா இவ்வளவு அவசரப்பட்டு நாமளா எதுவும் சொல்ல வேண்டாமே. முதல்ல அவங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊர் பெரியவங்க சொந்தக்காரங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோமா? அப்படிங்கிறீங்களா? ஆமா சாரதா, அதான் சரியா வரும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களுக்கு பொண்ணு பிடிக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் ஜாதகம், கல்யாணம், இப்படி மத்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குமா? இப்ப என்ன அவசரம் சொல்லு? நீங்க சொல்றதும் சரிதான படுதுங்க. ஆனா உண்மையை மறைக்கிறது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி, ஒண்ணு பண்ணலாம் சாரதா. நாளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்பவே தரகரை வச்சு எல்லா விஷயமும் பேசிடுவோம். சாரதா, நீ இப்ப எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. காலையில நேரமா ரெடி ஆகணும். தூங்கு. சரிங்க. சுபத்ரா, சுபத்ரா, எங்க இருக்கிற சுபத்ரா? அம்மா, எதுக்குமா இப்படி டென்ஷனா சத்தம் போட்டுட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் தயாரா இருக்கான்னு கேட்க வேணாமா? இந்த மணி வேற எங்க போனா? மணி, மணி! மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பிரதாயம் நேரங்கால எல்லாம் சரியா பாப்பாங்கன்னு தரகர் சொன்னாருல்ல. அவங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சரியா வந்துருவாங்க. இப்போ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரா இருக்க வேணாமா? மா, புரியுதுமா, எல்லாம் தயாராதான் இருக்காங்க. நீ டென்ஷன் ஆகாத. பொண்ண பாக்குறதுக்கு தான் வராங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. உன்னோட பரபரப்ப பார்த்தா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி அமிச்சிருவா போல இருக்கே. உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. சுபத்ரா, சுபத்ரா! சுபத்ரா, எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் தயாரா இருக்குமா? ஆதிரா ரெடி ஆயிட்டாளா? சாருமத்தியும் சரண்யாவும் அவளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, இரு ஒரு நிமிஷம். இது ரொம்ப ஹெவியா இருக்குல்ல? சரி, ஓகே. இது சூப்பரா இருக்குல்ல? ஓகே. இனி சேலையை கட்டி ஜுவல்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? அதிரா, இங்க பாரு, பெட் மேல 5 சாரி எடுத்து வச்சிருக்காங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத கட்டிக்கோ. எந்திரி. எந்திரி, டைம் ஆயிடுச்சு. இது எனக்கு வேண்டாம். எல்லாமே காஸ்ட்லி சாரி ஆதிரா. உனக்கு இந்த கலர்ஸ் எதுவுமே பிடிக்கலையா?
ஆதிரா, உனக்கு சாரி பிடிக்கலையா இல்ல கல்யாணமே வேணான்னு சொல்றியா? ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். ஆதிரா, அம்மா, அது எனக்கு பயமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, இந்த சேலையெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப வெயிட்டா இருக்குமா. இவ்ளோதானா? இரு சரண்யா, மா, என் ரூம்ல டேபிள் மேல சேலை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சரிம்மா. எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணம்னா பயம் இருக்கதான் செய்யும் ஆதிரா. அது போக போக சரியாயிடும். நீ ரொம்ப குழப்பிக்காம யோசிச்சு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு, சரியா? ம், ம், இந்தாங்க. ம். இந்தா, உனக்காக தான் ரொம்ப எடை குறைவா இருக்கிற மாதிரி சேலை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இத கட்டிக்கோ. அம்மா, எனக்கு சேலை கட்ட தெரியாதே. இன்னைக்கு சுபத்திரமா கட்டி விடுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட கட்டி விட சொல்வியா? அதுக்குள்ள என் பொண்ணு நல்ல சேலை கட்ட கத்துக்குவா. நீ வேணா பாரு. நாளைக்கு உன் பொண்ணு பார்க்க வரும்போது ஆதிரா தான் சேலை கட்டி விட போறா. சரி வா, கட்டி விடுறேன். என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாங்க. சரி போலாங்களா? வாங்க போலாம், வாங்க போலாம். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஐயா, இவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. ஆ. ம். ஆதிரா, இப்ப கண்ணாடியில பாரு, சேலையில நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு. இவன் என்னோட ஒரே பையன் கௌதம். ஹாய். ஹாய். ஐம் திருமாறன். நாகராஜதுரை, இவங்க என் வைஃப் சாரதா. என் பேத்தி ஆதிரா உள்ள இருக்கா, அவ்வளவுதான். நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஏங்க, உள்ள போய் உட்காந்து பேசலாமா? பேசுனதுல மறந்தே போயிட்டேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வரீங்க. உள்ள வாங்க. நான் போமா. வாங்க வாங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. பொண்ணு எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஆதிரா எந்திரி.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ஆதிரா இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லு. பொய் சொல்றது தப்பு இல்லையாமா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பொய் சொல்லு. அதுக்கப்புறம் நீ வேற எதுக்கும் பொய் சொல்ல வேண்டாம். 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனா அது தப்பு. அப்படி சொல்ற பொய்யாலதான் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உனக்கு சமைக்க தெரியும்னு பொய் சொல்லல. இங்க இருந்து கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு நல்ல சமைக்கிறதுக்கு நான் கத்து கொடுக்கறேன். சரண்யா, ஆதிராவை கூட்டிட்டு வரலாமான்னு அம்மா கிட்ட கேளு. சரிம்மா. உங்களை பத்தியும் உங்க குடும்ப பழக்க வழக்கங்களை பத்தியும் தரகர் எல்லாம் சொன்னாரு. எங்களுக்கும் இந்த சம்பிரதாயம் பழக்க வழக்கம் எல்லாத்துலயும் நம்பிக்கை உண்டு. உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் இந்த ஊர்ல யாராவது தெரியாதவங்க இருக்க முடியுமாமா? ஆனா என்ன பத்தி சொல்றவங்க நான் ரொம்ப கரார்னு சொல்லிருப்பாங்களே. சரிங்க, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? கூட்டிட்டு வர சொல்லுங்க. கூட்டு வர சொல்லுங்கம்மா. சரண்யா, அத்தை இத கூட்டிட்டு வர அத்தை. பையன் கூட நல்லா இருக்கானே, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுமா? மணி, சீக்கிரம் ஸ்வீட் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா. அம்மா, ராகு காலம் வந்துரும், பொண்ணு வர்றதுக்கு லேட் ஆகுமா? இல்ல எப்பவோ தயாராயிட்டா. இதோ இப்ப கூப்பிடுறேன். சரண்யா, இது வந்துட்டோம். வந்துருவா. ஆதிரா, எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுமா. அங்க வச்சிரு. என்னங்க, பொண்ணு அழகா இருக்கால? என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்றேம்மா, கொஞ்சம் பேசாம இருங்க. சீக்கிரம் ஆதிராவுக்கு கல்யாணம் ஆனதான் நான் இந்த வீட்டை விட்டு சாருமதியை கூட்டிட்டு போக முடியும். எங்கள் கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சுதான் கௌதம் பிறந்தான். அதனால செல்லம் கொஞ்சம் அதிகமா கொடுத்து வளர்த்துட்டோம். இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எங்க பையன்றதுக்காக சொல்லல, உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த காலத்துல பசங்க எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பையன் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறான். இதுல என்னமா இருக்கு? இப்ப இருக்கிற பசங்க நம்ம பேச்ச கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இதுல தனியா பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? தாராளமா பேசட்டும்.
பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணி பொறுமையா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரு அவசரமும் இல்ல. சரண்யா, மாமா நீ ஆதிராவை கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. தம்பி கௌதம் போய் போங்க பேசுங்க தம்பி. வா. ஒன்னா உனக்கு பிடிச்சிச்சு போல இருங்க பேசிட்டு வரட்டும்.